நீங்க ஆக்டிங் போகாம பிசியோதெரபிஸ்டா நீங்க? ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் சார் மதர்க்காரங்க மேடம். சார் கூப்பிட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன் மேடம். சான்ஸ் கூப்பிட்டாரா? ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நேச்சுரல் ஃபேமஸ் மேடம். பாகுபலி எல்லாம் நான் நேச்சுரலா போட்டேன். விஜய் சாரே வந்து நடிக்க வரும்போது கொஞ்சம் நடிக்க வருது, இன்னைக்கு அவர் வேற கரெக்ட். அப்படிப்பட்டவருக்கே ஹர்ட் ஆகும்போது உங்களுக்கே அது ஹர்ட் ஆகல? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் மேடம். ஆரம்பத்துல ரீல்ஸ் போடுறப்பலாம் அந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் அம்மாட்ட கேட்டு தான் நான் போடுவேன். பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் நிறைய உங்கள்கிட்ட பேஷண்ட் இருக்காங்க. ஆனா நீங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்கள ஒரு காமெடி பொருளாக்கி நிறைய பேர் வந்து ட்ரால் பண்றாங்க. பொறுக்கி பண்ணாட உனக்கு எல்லாம் கொடுத்து வேற நேரமே கிடைக்கலையா? இப்போ எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கி ஓடணும். மீனா ஆண்டி இருக்காங்க, அவங்களே எங்க அம்மா வயசு இருக்கும், 55 வயசாவது இருக்கும்ல. சோ அவங்களே ரஜினிகாந்த் அங்கிள் சொல்றாங்க. அப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன மேடம் இருக்கு? கருப்பேன் குசும்புக்காரன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க அன்மேரிட் கரெக்ட்டா? நம்மள புரிஞ்சவங்கள நம்ம பொண்ணு எடுத்துக்கிறது நல்லது. கிடைச்சாச்சு. யாரு நீங்க? கொஞ்சம் ஒரு கோலு சொல்லி கேட்கின்றதே. சூப்பர் சார், நல்லா பாடுறீங்க. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? நான் மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி மேடம். ஸோ இனிமே வர்ற காலங்கள்ல டாக்டர் திவாகருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அப்ப நிறைய பேர் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்க ஆக்டிங் போகாம பிசியோதெரபிஸ்டா நீங்க? டாக்டர் ஆகணும்னு ஆசை. மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசை. டாக்டர் ஆயிட்டீங்க, இப்ப ஆக்டர் ஆக போறீங்க. எஸ் மேடம். அது ஒரு லட்சியம் தான் மேடம். அதாவது நம்மளுக்குள்ள திறமைகளை வந்து அப்படியே ஒழிச்சு மறைச்சு அழிச்சிட்டு அந்த இது இருக்கக்கூடாது மேடம். கண்டிப்பா மானிட பிறவின்னு ஒரு பிறவி வந்துருச்சு. நம்மளோட திறமைகளை பொதுமக்கள் மத்தியில கண்டிப்பா காமிச்சே தெரியும் மேடம். இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே, அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நடிப்பு அரக்கன் நம்ப வச்சிருக்காங்க. அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடி அண்ணே. நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. இப்ப நீங்க வந்து எனக்கு என்னன்னா ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பண்றீங்களா? நேச்சுரல் ஃபேமஸ் மேடம். பாகுபலி எல்லாம் நான் நேச்சுரலா போட்டேன். ஃபேமஸ் ஆச்சு. தர்பூசணியே நேச்சுரலா பண்ணேன். 3 ஃபிலிமும் நான் நேச்சுரலா தான் பண்ணேன். அவ்வளவுதான், மும்பை ரீச் பண்ணியாச்சு. கல்லுல ஒரு சுட்டு தூக்கம் இல்ல. நம்ம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல. வண்டிய வந்து இப்போ வரைக்குமே நான் உண்மையா ஒரு பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, வண்டிக்கு சேலை கட்டிட்டு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியா? ஆமா. ஒரு சில பேரு தாலி கட்டுறது வந்து உடம்பு சோத்துக்காக கட்டுறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, உண்மையிலே அன்புக்காக தாலி கட்டுறாங்க. ஆமா, எல்லாம் இதாயிருச்சா? ஆமா, தாலியே கட்டியிருக்கேன். பாருங்க, தாலி நம்ம வண்டி அப்படிதான் இருக்கும். உங்க சொந்த வண்டி தானே? இல்ல கம்பெனி வண்டி தானே. 30,000 ரூபாய் மாசம், டெய்லி 200 ரூபாய் சாப்பாடுக்கு. வண்டிக்கு டெக்கரேஷன் அது ஓனர் தான் பாக்கணும். ஆமா, ஓனரும் இல்லையா? அடைக்கு ஓட்டுறேன் நானு. அடி மேல அடி விழுது வண்டிக்கு. பாவம், நிறைய கண்ணு வைக்கிறாங்க வண்டிய. ஆனா என்ன, வண்டி இன்ஜின் தான் சீஸ் ஆயிடுச்சு. ஏப்பா என்ன சீஸ் ஆயிடுச்சு, வண்டி சீஸ் ஆயிடுச்சு. இல்ல பூரா அந்த சேலை கட்டந்தா கட்டந்தா ஃபுல்லா சாரி தான். ஃபுல்லா சேலை ஃபுல்லா கட்டறேன்னா சேலை. ஐயோ, வண்டிக்கு சேலை கட்டினீங்க போல உடம்ப பண்ணா போல. நாம தான் வந்தாச்சு. நீங்க தான். நம்ம தான் நீங்க தான். நாம தான். ஐயோ, எனக்கு ஒட்டிக்கிச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.